Hello friends, welcome to Sandhya's Tailoring World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அழகான பாவாடை சட்டை அதை யூஸ் பண்ணாம இருக்கோம் அப்படினா அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்றது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி கிராண்டான பாவாடை சட்டை உங்ககிட்டயும் இருக்கு அப்படினா இதை எப்படி ரீயூஸ் பண்றது அப்படிங்கற டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க இது வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பாவாடை சட்டை. இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாம இப்ப நிறைய பேர் வந்து கொஞ்ச நாள் தான் பாவாடை சட்டை போடுவோம், அதுக்கு அப்புறம் வந்து நம்ம சுடிஸ் தான் வந்து போடுறாங்க. சோ அதனால வந்து இது வந்து யூஸ் பண்ணாமே வச்சிருக்கோம். இதை எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு யோசிச்சப்போ இது அப்படியே வந்து நம்ம ஒரு பிளவுஸா வந்து கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கே கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ எனக்கு இது வந்து ஃபிட்டிங்லாம் வந்து கரெக்டா இருக்கு, இப்பவும் வந்து சைஸ் அதே தான் இருக்கு. அப்படி இல்லைனாலும் எனக்கு வந்து உள்ள வந்து பிரிக்க உள்ளே வந்து கொஞ்சம் நிறைய கிளாத் விட்டுருக்கிறதுனால எனக்கு இது வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட அவுட்புட் வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். என்னோடய அளவு வந்து 13, கொஞ்சம் தையலுக்கு அளவாக வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி வச்சு நான் மொத்தமாக வந்து ஒரு 14 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு டோட்டலாக ஒரு லைன் மாதிரி போட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்து நான் மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து என்னோடய ஏரியாவை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஏரியா வந்து ஃபினிஷ் ஆகிடும். ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் கிடச்சிருச்சு. இப்போ இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டாட்ஸ் எல்லாம் வச்சு போடுறதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக்கில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல மைல்டாக வந்து சின்னதாக அப்படி ஒரு எப்பவும் போல் நம்ம டக் அடிப்போம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் இந்த இடத்துலையும் வந்து நம்ம டக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து பேக் நெக் டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கீழே இங்கே மட்டும் வந்து ஒரு சின்ன ஃபினிஷிங் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற போர்ஷனில் இந்த மாதிரி வந்து நம்ம லைனிங் கிளாத் தனியாகவும் மெயின் கிளாத் தனியாகவும் பிரித்து எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே அந்த பெல்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம கீழே கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பிசுரை வந்து மறைக்கிறதுக்கு இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வெளிப்பக்கத்தில் அந்த லைனிங் கிளாத்தை வச்சே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உள் பக்கம் தான் போகும், அதனால் அந்த லைனிங் கிளாத்தை வந்து பெருசாக நம்மளோட டோட்டல் லென்த்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் உங்கள் முன்னாடியே அப்படியே ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வெளிப்பக்கத்தில் நம்ம இந்த பீஸை வந்து வச்சு கீழே வந்து 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு சைடோட ஸ்டார்டிங்கில் எடுத்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கிராண்டான பாவாடையோட சட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து சில சமயம் ஸ்கூலில் வந்து காம்படிஷனில் நம்ம ஏதாவது வந்து ட்ரெஸ் காம்படிஷன் அந்த மாதிரி போகிறப்போ சாரீஸுக்கு ஏதாவது ப்ளவுஸ் தேவைப்படும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் அவங்க ஏஜ் பெருசாக இருந்தாலும் சைஸ் அதே தான் இருந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு ஹாஃப் சாரீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம இதை முடிக்க போகிறோம். இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை திருப்பி வந்து நம்ம மேலே ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ இதை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்மளோட கிளாத் வந்து அதில் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இதை மடித்து திருப்பி தைக்கணும். இப்போ அந்த கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக மடித்து மேலே வந்து திருப்பி ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். எப்பவும் போல் தான் நம்ம வந்து தையலை வந்து வெளிப்பக்கமாக ஆட் பண்ணி கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக ஆட் பண்ணி இப்போ உள்பக்கமாக திருப்பி நம்ம வந்து பெல்ட் மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி இந்த மாதிரி சில்க் ஷர்ட் வந்து அதாவது பட்டு பாவாடை சட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன் பாருங்கள். அதை யூஸ் பண்ணி எப்படி சுடியாக மாற்றலாம் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. வாங்க இது ஹாஃப் சாரியோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ரியலான ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு. ரொம்ப அழகான டிசைனும் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.